டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 2 கலர் உள்ள டெக்ஸ்ட்டை ரொம்ப ஈஸியாக ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி செய்யலாம். இதை எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு நியூ டாக்குமெண்ட்டாக ஓப்பன் பண்ணணும். அதுக்கு இந்த ஃபைல் மெனு உள்ளே போய் இந்த நியூங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். இதுக்கு ஷார்ட்கட் Ctrl+N. நான் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறேன். இப்போ கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு என் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். நியூங்கிற இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஏதாவது பேர் கொடுக்கணும்னா இந்த பாக்ஸில் பேர் என்ட்ரு பண்ணலாம். ப்ரீசெட் கஸ்டமில் வச்சுருக்கேன். வித்து 1920 பிக்சல்ஸ், ஹைட்டு 1080 பிக்சல்ஸில் செட் பண்ணியிருக்கேன். ரிசல்யூஷன் 300 பிக்சல்ஸ் பெர் இன்ச். கலர் மோட் RGB கலர் 8 பிட். பேக்ரவுண்ட் கண்டென்ட்ஸ் ஒயிட்டில் செட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த டாக்குமெண்ட் உள்ள நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணணும். அதுக்கு இங்கே ஹரிசாண்டல் டைப் டூலை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட் உள்ள மவுஸை வச்சு ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். இங்கே கர்சர் தெரியுது. இப்போ நாம் என்ட்ரு பண்ண வேண்டிய டெக்ஸ்ட்டுக்கு சைஸு எத்தனை தேவையோ அந்த சைஸை இதில் செட் பண்ணணும். நான் 60 pte செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபாண்டு எந்த ஃபாண்டு தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நான் இம்பேக்ட் ஃபாண்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து எந்த கலரில் இந்த லெட்டர்ஸை டைப் பண்ண போகிறோமோ அந்த கலர்ஸை இங்கே சூஸ் பண்ணணும். நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே கலர் பிக்கர்னு இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் நான் சிவப்பு கலரை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ தமிழ்நாடுன்னு டைப் பண்ணுறேன். தமிழ்நாடுன்னு டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு இங்கே மேலே உள்ள டிக்கை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணவுடனே இந்த லெட்டர்ஸ் எல்லாம் செட் ஆகிடுது. இப்போ நான் இந்த மூவ் டூவில் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம். இப்போ எனக்கு இந்த எழுத்துக்கள்லாம் சின்னதாக தெரியுது. இதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும். அதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா இங்கே எடிட் மெனுவை ஓப்பன் பண்ணி இதில் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மை செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு ஷார்ட்கட் Ctrl+T. நான் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறேன். இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு டீயை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணவுடனே இந்த டெக்ஸ்ட்டை சுற்றி ஒரு பாக்ஸு க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கார்னரில் சென்டர்லாம் ஒரு பட்டன் தெரியுது. இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டை பெருசாக்குறேன். இங்கே கார்னரில் மேல் கார்னரில் மவுஸை கொண்டு வைக்கிறேன். 2 பக்கமும் 2 ஏரோ தெரியுது. டபுள் ஹெட்டட் ஏரோ தெரியுது. அந்த இடத்துல மவுஸை வச்சு அமுக்கி பிடிச்சிக்கிட்டு இழுக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டு பெருசாகுது. நமக்கு வேண்டிய சைஸுக்கு நாம் செட் பண்ணலாம். இப்போ நான் இதை கரெக்டாக செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு இங்கே மேலே தெரியுது அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணுறேன். இது செட் ஆகிடுது. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை இந்த டாக்குமெண்ட்டோட சென்டரில், அதாவது மிடிலில் கொண்டு வரணும். அதுக்கு இந்த பேக்ரவுண்ட் தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த 2 லேயரையும் செலக்ட் பண்ணணும். இப்போ தமிழ்நாடுங்கிற அந்த லேயர் செலக்ட் ஆகிருக்கு. நான் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு பேக்ரவுண்ட் லேயரையும் ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணவுடனே இந்த 2 லேயர்ஸும் செலக்ட் ஆகிடுச்சு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 பட்டன்ஸ் தெரியுது. இதில் செகண்ட் பட்டன் அலைன் வெர்டிக்கல் சென்டர்ஸ், அதை கிளிக் பண்ணுறேன். அடுத்து இதில் கடைசிக்கு முன்னாடி இருக்கிற பட்டனில் மவுஸை கொண்டு வைக்கிறேன். இது அலைன் ஹரிசாண்டல் சென்டர்ஸ்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு இந்த டாக்குமெண்ட்டோட சென்டரில் மிடிலில் செட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல இந்த லேயர்ஸுக்கு கீழே மவுஸை கொண்டு வச்சுட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். இந்த 2 லேயரையும் நாம் செலக்ட் பண்ணியிருந்தது டீசெலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த தமிழ்நாடுங்கிற லேயருக்கு மேலே ஒரு புதிய லேயரை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நான் இந்த கீழே இந்த பட்டன் க்ரியேட் எ நியூ லேயர்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். இந்த தமிழ்நாடுங்கிற லேயருக்கு மேலே ஒரு புதிய லேயர், அதாவது லேயர் 1 க்ரியேட் ஆகிருக்கு. அது இப்போ செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் இந்த தமிழ்நாடுங்கிற அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேல் பகுதியை கரெக்டாக மேல் பகுதியை மட்டும் வேறு கலர் அப்ளை பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இங்கே ரெக்டாங்குலர் மார்க்யூ டூலை செலக்ட் பண்ணணும்.
செலக்ட் பண்ணிவிட்டு வேறு கலர் அப்ளை பண்ண போகிற ஏரியாவை செலக்ட் பண்ணணும். நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். இப்போ நான் இந்த செலெக்ஷனை டீசெலக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு டி பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இது டீசெலக்ட் ஆகிடுது. நான் இப்போ எலிப்டிக்கல் மார்க்யூ டூலை யூஸ் பண்ணி மேற்பகுதியை செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் அந்த மேற்பகுதியை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் டூலை செலக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த செலெக்ஷனை அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த மூவ் டூலை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நாம் செலக்ட் பண்ண இந்த பாக்ஸ் உள்ள வேறு நமக்கு தேவையான கலரை ஃபில் பண்ணணும். நான் இது உள்ள ப்ளூ கலரை ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கு இங்கே பெயிண்ட் பக்கெட் டூல்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மவுஸ் பாயிண்டரில் ஒரு பெயிண்ட் பக்கெட்டு தெரியுது. இப்போ இங்கே ஸ்வாட்சஸில் நமக்கு தேவையான கலரை செலக்ட் பண்ணணும். நான் இந்த ப்ளூ கலரை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நாம் செலக்ட் பண்ண இந்த ஏரியாவுக்குள்ளே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். அந்த கலர் இங்கே அப்ளை ஆகிடுது. இப்போ மூவ் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லேயர் 1 மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் தெரியுது. இதில் கிரியேட் கிளிப்பிங் மாஸ்கை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா நாம் செலக்ட் பண்ண ஏரியாவில் அந்த கலர் அப்ளை ஆயிடுச்சு. இப்போ இந்த செலெக்ஷனை டீசெலக்ட் பண்ணணும். அதுக்கு நான் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு டி பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இது டீசெலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த பேக்ரவுண்டில் வேறு ஒரு கலரை அப்ளை பண்ண விரும்பினீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பெயிண்ட் பக்கெட்டை செலக்ட் பண்ணி நமக்கு தேவையான கலரை செலக்ட் பண்ணணும். நான் இந்த எல்லோ கலரை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்துட்டு மவுஸை வச்சுட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். அந்த கலர் இங்கே ஃபில் ஆகிடுது. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி டபுள் கலர் டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.